குட் ஃபார்ச்சூன் அப்படின்னு ஒரு படம் ஒன்று. இந்த ஒரு படம் வந்து அமேசான் பிரைமில் இருக்குது. சரி, இந்த ஒரு படத்தில் ஒரு மெயினான ஒரு கேரக்டர் ஒன்று நடிச்சிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் படமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு படத்தை போய் இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து பார்த்தா, இந்த டேரக்டர் தக்காளி அந்த மனுஷனாக தாங்க நம்ம திட்டணும். ஏன்னா எவ்வளோ பெரிய ஆக்ஷன் ஹீரோவை இந்த ஒரு படத்தில் வந்து ஒரு ஏஞ்சலாக நடிக்க வச்சிருக்காப்புல. அவர் யாருன்னா நம்ம ஜான்விக் ஹீரோ நம்ம கீனு ரிவர்ஸ் அவரை தூக்கி இந்த ஒரு படத்தில் ஒரு ஏஞ்சலாக போட்டு இந்த டைரக்டர் வந்து நடிக்க வச்சிருக்காப்புல. இந்த ஜான்விக் வேர்ல்டில் வந்து நம்ம தலைவனை பார்த்தாலே பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு வில்லத்தனமான ஒரு கேரக்டரில் நடித்த ஒரு ஆக்டரை தூக்கி ஒரு காமெடியான ஒரு ரோலில் போட்டு நடிக்க வச்சிருக்காப்புல இந்த டைரக்டர் மனுஷன். அப்படிதாங்க நமக்கே தோணுச்சு. ஏன்னா இந்த ஒரு படத்தில் வந்து நம்ம கடவுள் கேரக்டராக போட்டு இந்த ஒரு டைரக்டர் மனுஷன் எடுத்து வச்சிருக்காப்புல கைஸ். நம்ம அஜீஸ் அன்சாரி அவரே இந்த ஒரு படத்தோட ஒரு டைரக்டராக இருக்காப்புல. ஆனால் அவர் தான் இந்த ஒரு படத்தில் ஒரு மெயின் ஹீரோவாக ஒரு கட்டத்தில் நடிச்சிருக்காப்புல கைஸ். அதை பார்க்கும்போது என்ன சொல்கிறது, நம்ம தலைவனை தூக்கி மனசே ஒப்பலை கைஸ். சொல்ல போனால் நீங்கள் அந்த ஒரு படத்தை நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு வந்து தலைவனை இப்படி நடிக்க வச்சிருக்காப்புலையே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஆனால் கேரக்டரை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லாவும் ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு. பெரிய ஆக்டரை வந்து நம்ம பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படி பார்த்த ஆளை வந்து நம்ம இப்படி ஒரு சாதுவான ஒரு படத்தில் வந்து ஒரு கடவுளாக நடிக்க வச்சிருக்காப்புலையே இந்த மனுஷன் அப்படியே நமக்கே தோணுச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்தோட நம்ம கதையை பார்க்கும்போது மொத்தம் ஒரு 3 கேரக்டர். கேப்ரியல் கேரக்டரில் வந்து நம்ம கெனு ரிவர்ஸ் தான் ஒரு கடவுளாக ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஏஞ்சலாகவும் இருக்காப்புல. ஆர்ச் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று, இன்னொரு கேரக்டர் வந்து ஜீஃப் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். இந்த ஆர்ச்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு லைஃப் ஒரு கட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல. ஒரு வீடும் இல்லாமல், படித்த படிப்புக்கும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் வந்து எங்கே வேலை இருக்கும் அங்கே எல்லாம் வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு கட்டத்தில் இருக்காப்புல. இந்த நம்ம சீஃப்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ஒரு பணக்கார ஒரு கேரக்டர். தலைமை எப்போயுமே ஒரு கட்டத்தில் இருந்து பார்ட்டி வேற லெவலில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் நம்ம இந்த கேப்ரியல்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் வந்து ஒரு பெரிய ஒரு காடாக இருக்காப்புல. ஒரு ஏஞ்சல் மாதிரி. அவருக்கு என்ன ஒரு வேலைன்னா, காரில் வந்து யாரெல்லாம் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவ்வளோக்குலாம் காப்பாற்றுறது ஒரு வேலையாகவும் நம்ம ஜான்விக் அந்த கேப்ரியல் கேரக்டரில் வந்து இருக்காப்புல. இந்த ஆர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ஜீஃப்னு சொல்லக்கூடிய அந்த பணக்கார கேரக்டர் ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டு பேருமே ஒரு நேரத்தில் வந்து வழக்கம் ஏற்படுது. அதுக்கப்புறம் இந்த ஆர்ட்ஸ் சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நம்ம ஜீஃபோட ஒரு கட்டத்தில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு அங்கேயே பார்த்தா கொஞ்சம் அவர் லைஃப் நல்லா போயிட்டுருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன ஒரு செய்கை வந்து நம்ம அந்த ஆர்ட்ஸ் பண்ணிடுறாப்புல. அதுக்கப்புறம் இந்த ஜீஃப்னு கேரக்டர் வந்து இதுக்கு முன்னே உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளில அனுப்பிடுறாப்புல. இதை பார்த்து நம்ம ஆர்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சல் ஆளாயிராப்புல. இதை பார்த்து நம்ம ஏஞ்சல்னு சொல்லக்கூடிய அந்த கேப்ரியல் கேரக்டர் வந்து ஐயோ செத்துருவான் வந்து வாழ வேண்டிய பையன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் நம்ம ஆர்ட்ஸை போய் ஒரு கட்டத்தில் வந்து காப்பாற்றுறாப்புல. காப்பாற்றிக்கிட்டு இருக்கும்போது உன் லைஃப் வந்து உனக்கு இந்த ஏழ்மையான லைஃப் தான் உனக்கு வந்து நல்லா இருக்கு, நீ இந்த லைஃப்பை வந்து நீ என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் அந்த ஆர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய கேரக்டருக்கு வந்து இதெல்லாம் பிடிக்காது. அதுக்கப்புறம் நான் பணக்கார லைஃபோ ஒரு இடத்துல நான் வாழணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஏஞ்சல் வந்து சரி உனக்கு நான் வந்து இப்போ என்ன பணக்கார லைஃப் வந்து நீ வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்கார லைஃப் போய் ஆர்ச்சை கொண்டு போய் நான் திணிக்கிறாப்புல. ஜீஃபுக்கு அந்த ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஏழ்மையான ஒரு கேரக்டர் மாற்றிறாப்புல. இதை பார்த்தா நம்ம கேப்ரியல் ஏஞ்சலோட டீமும் ஒரு கட்டத்தில் வந்து பெரிய பெரிய தலைகள் ஒரு கட்டத்தில் வந்து பெரிய காடு எல்லாருமே சேர்ந்து நீ எதுக்கு இந்த மாதிரி இப்படி பண்ண ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கேப்ரியல் அந்த அந்த கேப்ரியல் கேரக்டர் வந்து திட்டி அனுப்பிச்சு உனக்கு இனிமேல் ஏஞ்சல் பதவியே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கேப்ரியல் வந்து ஒரு கட்டத்தில் மனுஷனாக்கி விட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு கடவுள் சக்தியை ஒரு கட்டத்தில் இல்லாமல் போயிடும். ஆனால் இந்த ஆர்ட்ஸ் சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து இந்த பணக்கார லைஃப்பில் இருந்து ஏழ்மையான லைஃபுக்கு மாறிடுவான் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நேரத்தில் வந்து ஆர்ட்ஸ் வந்து சொல்லிடுறாப்புல இந்த மாதிரி நான் பணக்கார லைஃப் தான் நான் வாழ போகிறேன், அந்த ஏழ்மையான வாழ்க்கைக்குள்ள நான் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாப்புல. இன்னும் அந்த ஒரு கேரக்டர் வந்து இந்த அப்படி சொல்லி ஏழ்மையான ஒரு கட்டத்தில் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல. அந்த கேப்ரியல் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கடவுளை மனுஷனாகி அவன் சோத்துக்கு வழி இல்லாமல் அந்த கேப்ரியல் இந்த ஜீஃப் 2 பேருமே ஒரு கட்டத்தில் வந்து ஒரு சாதாரண லைஃப்பை வாழ்கிறாங்க. ஆனால் அந்த ஆர்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஆர்ச்சிட்ட வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தாரா, அதுக்கப்புறம் நம்ம கேப்ரியல் வந்து ஒரு கடவுள் ஆனாப்புலையே, அதுக்கப்புறம் ஜீஃப் வந்து பணக்கார லைஃபுக்கு போனாப்புலையே அப்படிதாங்க இந்த ஒரு படத்தோட கதையாக இருக்குது. அதை பார்க்கும்போது சின்ன ஒரு உதவி செய்ய போய் அதில் நம்ம கெனு அவர் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மனுஷன் ஆயிடுறாப்புல. அதுக்கப்புறம் அவர் ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆளாகி இப்படி ஒரு உதவி பண்ணி போய் கடைசியில் பார்த்தா நமக்கு ஒரு பக்கத்தில் வந்து ஆப்பு வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு எப்படி சொல்லி ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு ஒரு குடியாரனாகி அப்புறம் இந்த ஜீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து அவரும் ஒரு கட்டத்தில் ரிச்சான லைஃப்பை வாழ்ந்து அவரும் ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஆர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து அவர் ஒரு கட்டத்தில் வாழ்கிற மாதிரிலாம் சீன்லாம் போட்டு அதை பார்க்குறதுக்கு ஒரு டைம் லைன் மாதிரி போட்டு சூப்பராக எல்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது
பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியாவே இருந்துச்சு. நம்ம கினு ரிவர்ஸ் அவரோட ஆக்டிங் நம்ம சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வர தக்காளி தாறுமாறான ஒரு ஒரு கடவுள் ஏஞ்சல் மாரி போட்டு இந்த படத்துல நடிச்சிருக்காப்புல. அதில பார்க்கும்போது அவர் ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்க ரசிக்கும்படியா இருந்துச்சு. ஆனா, அவரோட படத்த நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லாமே ஆக்ஷன் படமா தான் இருந்துச்சு. ஆனா, ஒரு சாதாரண ஒரு படத்த போட்டு நடிச்சு அவர் ஒரு கட்டத்தில வந்து காடாவும் இருக்கிற மாரி காமிச்சிருப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத மாரி தான் இருந்துச்சு கைஸ். மித்தபடி இதில ஆக்டிங்லேருந்து எல்லாம் ஓரளவுக்கு ரசிக்கும்படியாவே தான் இருந்துச்சு சொல்லப்போனா. நீங்க படத்த போய் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஆர்ஜுன் சொல்லக்கூடிய கேரக்டர் அவரு தான் இந்த ஒரு படத்தோட ஒரு மெயின் ஹீரோவா இருக்காப்புல. ஒரு டைரக்டரா இருக்காப்புல. நமக்கு இன்னும் அவர போட்டு நடிக்க வச்சிருக்காப்புலயே! எதுக்கு தேவையில்லாத இதுக்கு பதிலா வேற ஆக்டர போட்டுக்கலாமே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. மித்தபடி நம்ம ஆர்ட்ஸ்னோட கேரக்டர்லேருந்து எல்லாம் பார்க்குறது எல்லாமே ரசிக்கும்படியாவே இருந்துச்சு. மித்தபடி இந்த ஜீஃப் அவரோட கேரக்டர் நீங்க பாருங்க. ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரை அவரோட லைஃப் தான் சரியான ஒரு காமெடியான லைஃபா இருக்கும். ஏன்னா, அத பார்க்கும்போது தலைவன் எவ்வளோ பெரிய ரிச்சான ஒரு லைஃப வாழ்ந்துக்கிட்டு கடைசியில பார்த்தா இந்த ஆர்ட்ஸ் சொல்லக்கூடிய வாழ்க்கை அவர் ஒரு கட்டத்துலேருந்து வாழ்றதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியாவே இருந்துச்சு. நமக்கு ஒரு பணக்கார லைஃபே போதும்ப்பா. இப்படி ஒரு ஏழ்மையான வாழ்க்கை வந்து நம்ம வாழக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் புலம்புற விஷயம்லாம் எல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா ரசிக்கும்படியாவே இருந்துச்சு. கண்டிப்பா அந்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் கைஸ். நம்ம ஜான்விக்கு தலைவன இப்படி கொண்டு போய் இந்த ஒரு டைரக்டர் வந்து நடிக்க வச்சிருக்காப்புல. அதே நமக்கு ஒரு இடத்துல மனசு வலிக்குது. மித்தபடி இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியோட தரமா உட்காந்து பார்க்கலாம். எப்படி சார் தமிழ் டப்பிங்லேருந்து எல்லாம் பார்க்குறது நல்லா ரசிக்கும்படியா தான் கைஸ் இருந்துச்சு. கண்டிப்பா ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் கைஸ். தலைவன இப்படி ஆக்கிட்டீங்கடா டேய்.